தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை அதிபர் தேர்தல் 2024 இதுக்கு முந்தைய தேர்தல்களை விட மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நாம குறிப்பிடலாம். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இலங்கைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி மட்டும் இல்லாம பிற நாடுகளோட செல்வாக்கும் இதுல அதிகப்படியா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. அது மட்டுமல்லாம எப்பவும் இரு நபர்கள் பிரதான வேட்பாளர்களா பார்க்கப்படுவாங்க. ஆனா இம்முறை 4 முனை போட்டி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் இந்த இலங்கை அதிபர் தேர்தலில் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இது தொடர்பா நம்மிடையே இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரபாகரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு பிரபாகரன். வணக்கம். 2019 இலங்கை அதிபர் தேர்தல், 2024 இலங்கை அதிபர் தேர்தல், இது இரண்டுக்குமான வித்தியாசம், களம் மாறி இருக்கா? நிச்சயமாக களம் மாறி இருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே நாங்கள் எதிர்பார்த்தது போல ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவார், நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது. அவர் அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார் அந்த வகையிலே. ஆனால் இன்றைய தேர்தல் அவ்வாறு அல்ல. இது மிகுந்த போட்டிக்கு மத்தியிலே நடைபெறுகின்றது. மக்களால் எதையும் எதிர்வு கூற முடியாத ஒரு நிலைமையும் அதேவேளை மிகுந்த எதிர்பார்ப்பும் இன்றைய தேர்தலிலே இருக்கின்றது. அது கடந்த கால தேர்தலிலே மக்களுக்கு தெரியும் எந்த வேட்பாளர் நிச்சயமாக வெற்றி பெறுவார், எவருக்கு அதிகப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்று அவர் பார்ப்பார்கள். ஆனால் இது அவ்வாறு அல்ல. இங்கு கடுமையான ஒரு போட்டித்தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கட்சிகளுக்கு இடையிலே பிளவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொருவரை ஆதரிக்கின்றன. மக்கள் மத்தியிலே மிகுந்த எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது. நாட்டின் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நடைபெறும் முக்கிய ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இது அமைந்து இருக்கின்றது. எனவே வேட்பாளர்களும் களத்தில் குதித்து தாங்கள் எப்படியாவது வெற்றி அடைந்து விட வேண்டும் என்பதற்காக மிகுந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று வாக்காளர் பெருமக்களும் தாங்கள் விரும்பும் ஒரு வாக்காளரை தெரிவு செய்து நாட்டில் ஒரு உண்மையான ஜனநாயக நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். இப்போ 2022 சூழ்நிலையை நாம எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அதிபரே நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அரகாலயா மூமெண்ட், இதை ஒரு எழுச்சி போராட்டம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது வன்முறையில முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அரகாலயா மூலமா இந்த தேர்தலில் தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்பலாமா? அதாவது அரகலைய என்றது ஒரு சிங்கள சொல். அதன் தமிழ் அர்த்தம் என்னவென்றால் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகத்தான் அந்த முன்னைய அரசு கலைக்கப்பட்டது. ஏனென்றால் நாட்டிலே உங்களுக்கு தெரியும் மிகுந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. பெட்ரோல் மற்றும் எரிபொருளுக்காக மக்கள் நாட்கணக்கிலே காத்து கிடந்தார்கள். அவர்கள் காத்து கிடந்தது மாத்திரமல்ல, ஒருவேளை உணவை கூட பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலேயே இந்திய அரசாங்கம் முன்வந்து இந்திய கிரெடிட் லைன் என்ற ஒரு பொருளாதார நடவடிக்கையின் மூலமாக இலங்கைக்கு கடனுதவி வழங்கப்பட்டு உடனடியாக சீர் செய்யப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் முன்வந்து அந்த நிலைமையை பொறுப்பேற்றார். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தன, ஆனால் மற்றவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஏனென்றால் அடுத்த கட்டம் எப்படி இந்த பொருளாதார நிலைமையை நாங்கள் சீர் செய்வது என்ற ஒரு நெருக்கடி காணப்பட்டது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தனது அனுபவ முதுமையை பயன்படுத்தி நாட்டை பொருளாதார மீட்சிக்கு கொண்டு வந்தார். அந்த வகையிலே ஆர்ப்பாட்டங்கள் மெல்ல மெல்ல விடுபட்டு ஒரு தேர்தல் ஒன்று அவசியம் என்ற ஒரு நிலைமை மக்கள் மத்தியிலே காணப்பட்டது. அதை அரசாங்கமும் நன்கு உணர்ந்திருந்தது. ஏனென்றால் ஒரு சட்ட ரீதியான அதேவேளை மக்களால் விரும்பப்படும் ஒரு ஆட்சி அவசியம் என்பதில் கருத்து வேறுபாட்டு இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நாடு எதிர்நோக்கிய இலங்கையின் வரலாற்றிலே முன்னர் ஒருபோதும் இல்லாத வகையில் மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் முகம் கொடுத்தார்கள். வாரத்தில் கிட்டத்தட்ட 5 நாட்களும் வரிசை யுகத்திலேயே கழிந்தன. பிள்ளைகள், தாய்மார், குழந்தைகள் என அனைவரும் தங்கள் கடமைகளை விட்டு வரிசையாக இரவு பகல் காத்திருந்துதான் எரிபொருளை பெற வேண்டிய ஒரு நிலைமை காணப்பட்டது. எனவே ஒரு மோசமான ஒரு பொருளாதார நிலைமை இன்று அந்த சூழல் கடந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எனவேதான் அரசாங்கம் இந்த நிலைமையில் ஒரு தேர்தலை வைக்க வேண்டும் என முன்வந்துள்ளது.
இது எந்தளவு இந்த ஆர்ப்பாட்டங்கள் எந்தளவு இதில் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என்றால், ஒரு தேர்தலின் அவசியத்தையும், ஒரு நிலையான அரசாங்கத்தின் அவசியத்தையும், மக்களின் ஆட்சி ஜனநாயக ரீதியிலே அமைய வேண்டும் என்ற ஒரு அவசியத்தையும் புலப்படுத்துவதாக அந்த ஆர்ப்பாட்டம் அமைந்தது. அடுத்ததாக இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய அதிபர் தேர்தல்கள்ல எல்லாம் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கும்? இந்த முறை அதையெல்லாம் விட அதிகமாக வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே ஒரு 80% மக்கள் வாக்களித்தார்கள். அதே போன்று இந்த தடவையும் மக்களின் வாக்களிப்பு வீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது நாடு முழுவதும் 17 மில்லியன் மக்கள் வாக்களிக்க தயாரான நிலையில் இருக்கின்றனர். எனவே இந்த முறை கடந்த ஆண்டுகளை விடவும் வாக்களிப்பு சதவீதம் மிகவும் அதிகமாக இருக்கும் எனவும், அதே நிலை போட்டித்தன்மை மிகவும் அதிகமாக காணப்படுவதால் மக்கள் முன்வந்து தாங்கள் விரும்பும் வாக்காளர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போ சிங்களர்களோட பெரும்பான்மையான ஆதரவு என்பது முந்தைய காலங்கள்ல மஹிந்த ராஜபக்சவுக்கு இருந்தது. இப்போது அவருடைய மகன் நமல் ராஜபக்ச களம் காண இருக்காரு. இப்பவும் சிங்களர்கள் மத்தியில அதே ஒரு எண்ணம் நிலவுகிறதா, இல்ல இப்போ இருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா? நிச்சயமாக ஊழல் குற்றச்சாட்டுகள், மோசடிகள் மக்கள் மத்தியிலே மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையிலே கடந்த தேர்தல்களில் எதிர்பார்க்கப்பட்டது போல இந்த தடவை எதிர்பார்க்க முடியாது. ஆதரவு அவர்களுக்கு மிகவும் மிகவும் குறைந்த விகிதாசாரத்திலேயே தான் இருக்கும் என்பது பொதுவான அபிப்பிராயம். ஏனென்றால் மக்கள் அந்த ஒரு நிலைமையை மறந்து அந்த ஒரு நிலைமை மீண்டும் வரக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த தேர்தலே நடைபெறுகின்றது என்று கூறலாம். அந்த வகையில் மக்களின் எதிர்பார்ப்பும் சற்று வித்தியாசமாகத்தான் உள்ளது. எனவே கடந்த காலங்களைப் போல தாங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற கட்சிக்கு அதிக வாக்கு கிடைக்கும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. அப்ப ராஜபக்ச குடும்பத்திற்காக அப்படின்னு தனிப்பட்ட வாக்குகள் இருந்து வந்த சூழல்ல இப்போ அதிருப்தியில இருக்கக்கூடிய மக்கள் அந்த வாக்குகளை அடுத்ததா வேற யாருக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அந்த வாக்குகள் அநேகமாக அவர்கள் மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிக்கலாம். அந்த வகையில் அந்த வாக்குகள் அவருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. என்றால் இப்போ நடைபெறுகின்றது உண்மையிலேயே மும்முனை போட்டி. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா, மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் ஏ.கே. திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் தான் முக்கிய பிரதான போட்டியாளர்களாக காணப்படுகின்றனர். இந்த நிலைமையிலேயே இந்த வாக்குகள், மக்கள் அளிக்கும் வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கே, அனுர திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையில் பங்கிடப்படும். அது எந்த விகிதாசாரம் என்பதன் அடிப்படையில் தான் வெற்றி தோல்வி அமைந்திருக்கும் என்பது பொதுவான அபிப்பிராயமாகும். ஏனையோர் இந்த தேர்தலிலே களத்தில் குதித்திருந்தாலும் அவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கான வெற்றி வாகை அவர்களுக்கு கிட்டாது என்பது சகலம் அறிந்த ஒரு விடயமாகும். ரணில் விக்ரமசிங்கே இப்போ சுயேட்சை வேட்பாளராக களம் காண்றாரு. இதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருக்கக்கூடிய சில கட்சியாளர்கள் சிலர் மட்டும் அவரை ஆதரிக்கிறதாகவும் செய்திகளில் பார்க்க முடிந்தது. அப்போ இதுவே எஸ்எல்பிபியோட ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்போ நமல் ராஜபக்ச மேலேயும் மக்களுக்கு அதிருப்தி இருக்கக்கூடும். அதனால ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக களம் கண்டா, அவர் வெற்றி பெற்றா அதற்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா? ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு கட்சி ரீதியாக போகாமல் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களத்தில் குதித்திருப்பதே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாகத்தான் பார்க்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் அவர் சார்ந்த கட்சியினர் என்று குறிப்பிடும் போது அவர் ஆதரவுடன் ஜனாதிபதியாக வந்த கட்சியினருக்கு மக்கள் செல்வாக்கு தற்பொழுது மிகவும் குறைவாகத்தான் உள்ளது. எனவே அவர் தன்னை அவ்வாறான ஒருவராக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அவர் ஒரு சுயேட்சை பிரதிநிதியாகத்தான் இருக்கின்றார். இதன் மூலம் எவர் வேண்டுமானாலும் அவரை ஆதரிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அந்த வகையிலே அவர் களத்திலே வெற்றி அடைவாரேயானால் பிற கட்சிகளை சார்ந்தவர்களும் அவருடன் இணைந்து செயற்பட முன்வரலாம். அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடைபெறும் பட்சத்திலே அவருக்கு முழுமையான ஆட்சி அதிகாரத்தை வழங்கலாம். அந்த வகையில் நாம் தேர்தல் முடிவுகள் வரும் வரை அவருடைய நிலைமையை சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசநாயக்க இவங்க 3 பேரும் தான் பிரதான வேட்பாளர்கள் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இவர்கள் மூவர்ல இலங்கை தமிழர்கள் மற்றும் மற்ற சிறுபான்மையினரோட வாக்குகள் யாருக்கு சாதகமா அமையும்? சிறுபான்மை தமிழ் மக்களின் வாக்குகள் உங்களுக்கு தெரியும். சிறுபான்மை தமிழ் மக்கள் என்ற வகையிலே தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் தாங்கள் ஒரு பொது வேட்பாளர்களையும் நிறுத்தி இருக்கின்றார்கள். அதேவேளை அவர்கள் தேசிய கட்சிக்கு ஆதரிப்பவர்களாகவும் காணப்படுகின்றனர். அங்கு வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. அந்த வகையில் பெரும்பான்மையான முஸ்லிம் மக்களின் வாக்குகளும், அதாவது மலையகத்தைச் சேர்ந்த மக்களின் வாக்குகளும் கூடுமான அளவு இந்த தடவை சஜித் பிரேமதாசாவுக்கு செல்லும் வாக்கு ஒரு பாசிபிலிட்டி, அதாவது ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அதேவேளை பொது வேட்பாளருக்கு எந்தளவு தூரம் மக்கள் ஆதரிப்பார்கள் என்று கூற முடியாது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் கட்சிகளுக்கிடையே கட்சி பிளவடைந்துள்ளது மாத்திரமன்றி ஒவ்வொரு தலைமைத்துவமும் ஒவ்வொருவரை அவர்கள் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அண்மையிலே தமிழரசு கட்சியின் தலைவர்களில் ஒருவரான மாவை சேனாத ராஜா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்குமாறும், ஐக்கிய தேசிய கட்சி அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதேவேளை பிரதான கட்சி முக்கியஸ்தர் ஒருவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மற்றும் கிளிநொச்சியிலே இல்லை, அங்கு அரியநேந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். இவ்வாறு அவர்கள் கட்சிகளுக்குள்ளே காணப்படும் பல்வேறு முரண்பாடான போக்குகள் தமிழ் வாக்காளர்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு அதிருப்தியான சூழ்நிலைமையை தோற்றுவித்துள்ளது. அதனால் அவர்கள் தமிழ் தலைவர்களின் பேச்சை கேட்பார்களா அல்லது அவர்களின் வழிநடத்தல்களுக்கு ஏற்ப வாக்குகளை வழங்குவார்களா என்பது ஒரு புரியாத விடயம். அதேவேளை இந்த தடவை இது பொது வேட்பாளராக அமையலாம். ஏற்கனவே பல தடவைகள் தமிழ் வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களால் ஒரு 11,000 12,000 வாக்களை மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் வேட்பாளர் ஒருவரால் அதிக உச்சபட்ச வாக்குகளை பெற முடியாது என்பது இலங்கையின் கள நிலவரம். எனவே அதாவது தமிழ் மக்களை பொறுத்தமட்டில், அதாவது வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் தமிழ் மக்கள் அநேகமானவர்கள் தாம் சார்ந்த தேசிய கட்சிக்கு வாக்குகளை அளிப்பார்கள். அந்த வகையில் அது சஜித் பிரேமதாசாவுக்கு அல்லது திரு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகப்படியான வாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அதே போன்றே முஸ்லிம் மக்களும், அதாவது அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு விவரத்தின்படி சுமார் 71% வாக்குகளை அவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை அதாவது ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு முஸ்லிம் மக்களின் 11% வாக்குகள் தான் செலுத்தப்படும் என ஒரு கணக்கெடுப்பு கூறுகின்றது. மேலும் மலையகத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு 53% மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கான வாக்குகளை அளிப்பார்கள். இந்த தடவை நாம் தேர்தலை எடுத்துக்கொண்டால் இதில் 3 கட்டங்களாக பார்க்க முடியும். அதாவது இளைஞர்களை பொறுத்தமட்டில் இலங்கையில் வாழும் இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் சுமார் 2/3 என்று கூறக்கூடிய அளவு அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கான வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று வறிய மக்கள் சஜித் பிரேமதாசாவின் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மற்றும் செல்வந்தர்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் எங்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையிலே சிங்கள மக்களின் வாக்குகள் 3ஆக பிரிய போகின்றது. தமிழ் மக்களின் வாக்குகள் அந்த அளவு மோசமாக பிரியாவிட்டாலும் அது 2, அதாவது சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க என்ற அடிப்படையிலும் மிக குறைந்த அளவிலான வாக்குகள் திரு அரியநேந்திரன் அவர்களுக்கு அடிப்படையிலும் பிரிய போகின்றது. எனவே ஒரு முழுமையான வாக்களிப்பின் போது முதல் தடவையிலேயே யார் வெற்றி பெற்றார் என்பதை கணக்கீடு செய்வது இயலாத ஒரு காரியமாகத்தான் இருக்கும். அந்த வகையில் நிச்சயமாக விருப்பு வாக்குகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை தற்போதைய நிலைமையில் காணப்படுகின்றது.
இப்போ ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய காலங்களில் தமிழர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை நிறைவேற்றவில்லை அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்போ அது இந்த முறை அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா? பொதுவாகவே தமிழ் மக்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளாகத்தான் இதுவரை இருந்தது. அது தமிழ் மக்களுக்கும் தெரியும், குறிப்பிட்ட வேட்பாளர்களுக்கும் தெரியும். அவர்கள் சிங்கள மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டும், தமிழ் மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். இது இரண்டையும் அவர்களால் சமநிலைப்படுத்துவது என்பது முடியாத காரியமாகும். அவர்கள் இதை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்றால், வடக்குக்கு செல்லும் போது அங்கு வடக்கு மக்கள் சமாதானப்படுத்தும் வகையில் சில வார்த்தைகளை கூறுவார்கள். தெற்குக்கு செல்லும் போது தெற்கு மக்களுக்கு ஏற்றது போல கதைப்பார்கள். ஆனால் இந்த இரண்டு நிலைமையும் வாக்காளர் பெருமக்களுக்கு, விசேடமாக தமிழ் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வகையில் தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் வழங்கும் வாக்குறுதிகளை தமிழ் மக்கள் பொதுவாக பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. ஏனென்றால் இந்த வாக்குறுதிகள் எதுவுமே தேர்தல் முடிந்தவுடன் 6 கடக்கும் வரைதான் அண்ணன் தம்பி என்ற நிலைமை இலங்கை தேர்தல் வரலாற்றிலே மிக தத்ரூபமாக நடந்து வருகின்றது. எனவே இதை வைத்துக்கொண்டு நாம் ஒருவருக்கு பின்னடைவு ஏற்படும் என்று எதிர்பார்ப்பது ஒரு கடினமான ஒரு போக்காகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். பொருளாதார நெருக்கடியை கடுமையாக சந்திச்ச இலங்கை மக்களோட எதிர்பார்ப்பு இப்போ அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்க்கும்போது ஒன்று ஜனநாயகம், இன்னொன்று மாற்றம். இதை தான் அவங்க மெயினாக கருத்தில் கொள்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ இடதுசாரி கொள்கைகளை கொண்ட அனுரகுமார திசநாயக்க இவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு எழுந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அவர் போகக்கூடிய கேம்பெயின்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் மத்தியில் அவர் இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த முறை அவர் மேலே அதிக லைம்லைட் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாமா? அது உண்மையிலேயே இந்த தேர்தல் காலத்திலே காணப்படுகின்ற அதாவது மக்கள் தொகையை கொண்டு தேர்தலை கணிக்க முடியாது. கடந்த காலங்களிலே எங்களுக்கு மிகுந்த அனுபவம் இருக்கின்றது. பொது தேர்தலின் போதும் மக்கள் அலை அலையாக வருவார்கள், அலை அலையாக கட்சிகளின் கூட்டங்களுக்கு வருவார்கள். இறுதியாக அவர்கள் தாங்கள் விரும்பிய ஒருவருக்கே தங்கள் வாக்கை அளித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே மக்கள் கூடுதல் அளவு வாக்கு, அதாவது தேர்தல் பிரசார மேடைகளுக்கு வருகிறார்கள் என்பதற்காக அதை கொண்டு நாம் இவர்தான் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது இலங்கையை பொறுத்த மட்டிலே. ஏனென்றால் பல்வேறு விடயங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன. அரசியல்வாதிகள் தாங்கள் செல்வாக்கு செலுத்தி மக்களை அழைத்து வருவதும் இலங்கையில் காணப்படுகின்றது. எனவே ஒரு கூட்டத்தில் கூடும் பெருந்தொகை மக்களை வைத்து இவர் வெற்றி பெறுவார் என்று கூற முடியாது. அவர் கொள்கை ரீதியாக எந்த அளவு தூரம் மக்களில் ஊடுருவி இருக்கின்றார், அதை மக்களை எந்த அளவு தூரம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், அதாவது எந்த வகையான மக்கள், அதாவது வாக்களிக்கும் மக்கள் மத்தியிலே அவர்கள் கொள்கை எந்த அளவு தூரம் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை பொறுத்த விடயமாகும். இலங்கை மக்களை பொறுத்தமற்றில் கல்வி கற்றோர் என்ற ரீதியில் மிகுந்த அறிவுடைய, அதாவது தேர்தல் சம்பந்தமான மிகுந்த அறிவுடைய தன்மையை காணக்கூடியதாக உள்ளது. எனவே அவர்களின் கொள்கைகள் என்ன, எவ்வாறு அவர்கள் பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள், சர்வதேச ரீதியிலே அவர்கள் எந்த வகையான செல்வாக்கை செலுத்துகிறார்கள், இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த மாற்றம் எந்த நிலைமையை கொண்டு சென்று விடும், இதனால் ஏற்படுபடும் பாதிப்புகள் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து அதன் பின்னர் தான் அவர்கள் முடிவுக்கு வருவார்கள். எழுந்த மானமாக ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டோ ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டோ நாம் தேர்தலில் கணிக்க முற்படுவோமானால் அது ஒரு கசப்பான அனுபவமாகத்தான் இருக்கும். உங்களுக்கே நன்கு தெரியும், கடந்த இந்திய தேர்தலின் போது ஏற்பட்ட கருத்து கணிப்புகள் கடைசியில் எவ்வாறு நிலைமையை மாற்றியமைத்தன என்று. பிரதான வேட்பாளர்கள்ல யாருக்கு இந்த சர்வதேச செல்வாக்கு என்பது அதிகம் இருக்கிறது? இப்ப இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை சார்ந்து யாரு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க, முக்கியமா இந்த பொருளாதார நெருக்கடியை சார்ந்து? ஆதரவு என்ற வகையிலே நீண்ட அனுபவம் ஒன்று முக்கியமாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க மிகுந்த அனுபவசாலியாகவும் பல்வேறு நாடுகளுடன் போய் கலந்தாலோசனை நடத்திய ஒருவராகவும் பல்வேறு தடவைகள் பிரதமராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்த ஒருவர். அதே போன்று சஜித் பிரேமதாசா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அவர் பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ இருக்கவில்லை. அனுரா திசாநாயக்காவை பொறுத்த மட்டிலே அவருக்கு இது ஒரு புதிய ஒரு அனுபவமாகவும் பாடமாகவும் அமையும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று.
இதுதான் தற்போதைய நிலைமையாக உள்ளது. ஆனால் மக்கள் இதனை எவ்வாறு பார்ப்பார்கள், எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள், அவர்களுக்கு தற்பொழுது தேவை என்ன என்பதை கணித்து கூறுவது என்பது சற்று கடினமான விடயமாகும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்பாளர்களில் யார் ஆட்சி அமைச்சால் அது இந்தியாவுக்கு சாதகமானதாக அமையும்? குறிப்பாக சொல்லணும்னா இந்த மீனவர்கள் பிரச்சனை என்பது நெடுங்காலமாக தீராத ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து வருகிறது. இந்த தேர்தலுக்கு பிறகு அதற்கு தீர்வு காணப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? இந்த தேர்தல் பிரச்சனைகளிலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மீனவர் பிரச்சனையை குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அதில் ஒரு முக்கிய விடயம் ஒன்று இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த மட்டிலே எந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட்டாலும் அவருடன் நல்ல உறவை பேண வேண்டும், சர்வதேச ரீதியிலே தாங்கள் ஒரு நட்புறவை இலங்கையில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில்தான் குறியாக இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு யார் வேட்பாளராக வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்காது என்று நினைக்கின்றேன். அதேவேளை அவர்களுக்கு சாதகமான ஒரு வேட்பாளர்கள் வந்தால் அது மிகவும் அவங்களுக்கு விருப்பமான ஒன்றாக அமையும். பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு ஒரு விருப்பமாக அமையும். அண்மையில் கடைசியாக மக்கள் விடுதலை முன்னணியின் வேட்பாளர் திரு அனுர திசாநாயக்கா ஒரு கூற்றில் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு கட்சி கூட்டத்திலே தான் வந்தவுடன் அதானி குழுமத்தை இலங்கை வடக்கில் இருந்து உடனடியாக அனுப்புவதற்கு, அதாவது அவர்கள் இங்கே காற்றாலை உற்பத்தியை மேற்கொண்டு வருகிறார்கள், எனவே அவர்களை உடனடியாக நான் வந்தால் அனுப்பி வைப்பேன் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இதனை இந்தியா எந்த வகையில் பார்க்கும் என்று கூற முடியாது. அதற்காக அவர் மீது வெறுப்பை செலுத்தும் என்றோ அல்லது அவர் தற்சமயம் தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கான ஆதரவை கைவிடும் என்றோ எதிர்பார்க்க முடியாது. இந்தியாவை பொறுத்தமட்டில் அயல் நாடான இலங்கை எந்த வகையிலும் தன்னுடன் ஒரு உறவை பேண வேண்டும் என்பதுதான் முக்கிய குறிப்பாக இருப்பார்கள். அந்த வகையில் தற்போதைய சூழ்நிலையிலே எந்த ஒரு வேட்பாளர் வந்தாலும் அதை தமக்கு சாதகமாக கையாளுவதற்கான வாய்ப்புகளே இந்தியாவில் அதிகம் என்று கூறலாம். இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சீனாவும் செயல்படுத்துமா? சீனா இலங்கை உறவு என்பது தற்போது ஏதேனும் மாற்றத்தை கண்டிருக்கிறதா? சீனாவுடைய செல்வாக்கு அதிகம் இருக்கிறதா இலங்கையில்? சீனாவின் செல்வாக்கு இலங்கையில் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் கடந்த பொதுஜன பெரமுன ஆட்சி காலத்திலே சீனா இலங்கையில் மிக அதிக அளவில் காலடி எடுத்து வைத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதேபோல தொடர்ந்து சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து கொண்டு வருகின்றது. ஆனால் புதிய ஆட்சி சில வேளை மக்கள் விடுதலை முன்னணி வருமாக இருந்தால் அதில் சீனாவுக்கான பங்களிப்புகள் கூடுதலாக இருக்கும் என்று கூட நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சஜித் பிரேமதாசா அவர்கள் வரும் பொழுது அவர் சீனாவையா அல்லது இந்தியாவையா அதிகம் சார்ந்து செல்கின்றார் என்பது முக்கியமான விடயம். பொருளாதார ரீதியில் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி வறுமையே ஆனால் அவர் பொதுவாக தற்போது இருந்த சூழல் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. இதே நிலைமை தொடர்ந்து அனுசரிக்கப்படும். ஆனால் புதிய ஆட்சியில் யார் இலங்கைக்கு அதிக அளவில் உதவுகிறார்கள் என்ற வகையிலே புதிய ஆட்சியாளர்கள் பார்ப்பார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுது இலங்கைக்கு முன்வந்து உதவியது சீனா அல்ல, இந்தியா தான் முன்வந்து உதவியது. அந்த வகையிலே தற்போதைய ஆட்சி ஒரு இந்தியா சார்ந்து செல்வதையும் அவதானிக்க முடிகின்றது. இந்த ஆட்சிக்கு பிறகு வரும் சக்திகள் இலங்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அவர்கள் முதலாவது பார்ப்பார்கள் எந்த நாடு தமக்கு கூடுதலான உதவி செய்ய முன்வருகின்றது என்பதை. அந்த வகையிலே அவர்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளலாம். தற்போது தமிழர்களோட வாக்குகளும் ஸ்பிளிட் ஆகும் அப்படின்ற ஒரு கருத்தையும் நீங்க சொல்லி இருந்தீங்க. அப்படி பார்க்கும்போது தமிழர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. குறிப்பாக இந்த 13A சட்ட திருத்தம் தொடர்பாகவும் பல ஆண்டுகளா கோரிக்கையை முன் வச்சு வராங்க. ஆனா இது வரைக்கும் எந்த வேட்பாளரும் அதை முழுமையா அமல்படுத்துறதுக்கு முன் வரல. இந்த தேர்தலில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த முறை இந்த 13A சட்ட திருத்தம் தொடர்பா எந்தெந்த வேட்பாளர்கள் பேசியிருக்காங்க? 13 சட்ட திருத்தம் தொடர்பிலே வேட்பாளர்கள் திட்ட தெளிவான எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை. எந்த ஒரு வேட்பாளர்களும் அது சிங்கள மக்கள் மீதியே சாக்கத்தை செலுத்தும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஆனால் சஜித் பிரேமதாசா அவர்கள் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார், தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று. இதே வகையான கருத்துக்களை இதர பாராளுமன்ற அதாவது
வேட்பாளர்களும் கூறி வருகின்றனர். எதுவாக இருந்த போதிலும் ஒரு நிலையான ஒரு தீர்வு வரும் என்று எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியிலே கிடையாது. ஏனென்றால் இவை அனைத்துமே ஒரு தேர்தலில் தாங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அவர்களால் கணிக்கப்படுகின்றது. அப்போ தமிழ் மக்கள் எதை பேஸ் பண்ணி வாக்குகளை செலுத்துவாங்க? பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பதும் வெற்றி பெறும் அளவுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறதா தெரிவிச்சிங்க. மற்ற பிரதான வேட்பாளர்களை பார்க்கும்போது தமிழ் மக்களோட கோரிக்கைகளை முழுமையா செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டீங்க. அப்ப எதன் அடிப்படையில தமிழ் மக்கள் அங்க வாக்குகளை செலுத்துவாங்க? அவங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பா என்ன இருக்கும்? தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தங்கள் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு இருக்கும் தேசிய ரீதியான கட்சிகள் எந்த அளவு தூரம் நாட்டை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தும் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயம். நாட்டை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தக்கூடிய தலைவர் யார் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அந்த வாக்குகளை செலுத்துவார்கள். தங்களுக்கு இருக்கக்கூடிய தினசரி பிரச்சனைகள், இப்ப இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றம் இல்லாம விலைவாசி குறைவு மற்றும் வரி செலுத்துறதுல குறைவு, இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி மக்கள் வாக்குகளை செலுத்துவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக மக்கள் மீது சுமைகள் தற்பொழுது அதிகரித்துள்ளன. ஆனால் களத்தில் இருக்கும் வேட்பாளர்கள் தாங்கள் வந்தால் வரியை குறைப்போம் என்றும் மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு போக்குவோம் என்றும் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வருகின்றனர். அந்த வகையில் அவர்கள் அதை தாங்கள் ஒரு கவனத்தில் கொள்வார்கள் என்பது நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாகும். அதேவேளை தேர்தல் நெருங்கி வர வர தற்பொழுது பொருட்களின் விலைவாசிகளும் சற்று குறைவடைந்து வருகின்றன. அதையும் மக்கள் கவனத்தில் கொள்வார்கள். இந்த முறை நமல் ராஜபக்சவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் மிக குறைவா அமையும் பட்சத்துல ராஜபக்ச குடும்பத்துடைய அரசியல் என்பது நிறைவு பெறும் சூழல் என்பது ஏற்படுமா? ராஜபக்ச அவர்களின் வாக்கள் நிறைவு பெறும், அரசியல் வாழ்வு நிறைவு வரும் என்பது எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் நாமல் ராஜபக்ச களத்தில் அவர் ஒரு 38 வயது இளைஞர், இதை களத்தில் குதித்திருக்கின்றார். ஆனால் அவருக்கு இனியும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தர்ப்பம், 5-10 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் இந்த அரசாங்கங்கள் தோல்வியடையும் பட்சத்தில் மக்கள் மனநிலை மாற்றமடையக்கூடும். எதிர்காலத்திலே அப்படியான ஒரு நிலைமை உருவாகும். எனவே அந்த ஒன்றுக்காகத்தான் அவர் இந்த தேர்தலில் குதித்திருக்கின்றார் என்று நான் கருதுகின்றேன். இதுவரைக்கும் இல்லாத வகையில் இலங்கையில் தற்போது 39 வேட்பாளர்கள் அதிபர் தேர்தலில் களம் காண்கிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் கவனத்திற்கு வந்திருக்கின்றன. இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு பிரபாகரன்.